பாடி நடனமாடி வருகிறார்கள். அப்ப பாட்டு பாடி நடனமாடி கைலாசத்துக்கு போவோம் என்று வரும்போது இவங்க பாடின பாட்டானது என் அழகு மாரியம்மா காதிலே கேட்டு நம்ம கோட்டைக்குள்ள ஆண்களே வரக்கூடாது நம்ம எழுதி போட்டிருக்கோம். கூட்டம் கூட்டமா இந்த பண்டாரங்கள் இவங்க எங்க போறாங்க என்று அஷ்டதிக்கு பாலர்களை எல்லாம் வழிமறித்து, ஏ பண்டாரங்களா, என் கோட்டைக்குள்ள ஆண்களே வர பேசுவாங்க. அடுத்த வருஷம் பார்ப்போம். போன் போடுங்க. அப்ப இந்த அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் அவ மெனக்கிட்டு சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்காவோ. மத்தியானமும் சொல்லிட்டு தான் போதாவோ, சொல்லிட்டு தான் போறாவோ. அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாரையும் வழிமறித்து, என் அழகு மாரியம்மா, ஏ பண்டாரங்களா, தலையிலே பால் குடத்தை சுமந்து கொண்டு நீங்களாம் எங்கேயா போறீங்க? நாங்க பால் குடத்தை சுமந்து அதாவது ஆதிவள்ளி கைலாசத்துக்கு பகவானுக்கு கொண்டு போறோம். கைலாசத்திற்கு பகவானுக்கு கொண்டு போறீங்களா? ஆமையா. சரி, பகவானுக்கு கொண்டு போற உங்களுக்கு ஏன் கோட்டைக்குள்ள என்ன வேலை? கோட்டை வழியா தான் நாங்க வர வேண்டிய இருக்கு. இந்த வழியாக வந்தா சீக்கிரமா வரலாம்னு சொன்னாங்க, அதனால வந்தோம் தாயே. அது ஒரு குத்தமா தாயி. அப்ப என் கோட்டைக்குள்ள வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடாது. என் நாமத்தை தவிர என் கோட்டைக்குள் வேறு எந்த நாமமும் ஒலிக்க கூடாது. அப்படியா? அப்படின்னு சொன்ன உடனே சிவனாருடைய நாமத்தை சொன்ன திருவாயினால் சக்திய நாமத்தை சொல்ல மாட்டோம் என்றார்கள். அம்மா பால் குடத்தை பிடுங்கினால் பாலை அருந்தினாள். குடத்தை மட்டும் கீழே போட்டு உடைச்சு அந்த குடத்து வா விழும்ப அவங்க தலையில கழுத்துல மாலையா போட்டு விட்டுருக்கா. அவங்க கழுத்துல அட்டியல் மாலையா போட அசதுக்கு பாலர்களை அடிக்கிறா பிடிக்கிறா அவமானமா பேசுகிறாள். என்ன சொன்னா தெரியுமா? போங்கடா பண்டாரோ, புத்தி கட்ட பண்டாரோ, ஏட பகவாலிங்கம் இங்கிருக்க, உங்க பகவானோ அங்கே உண்டு, உங்க சிவலிங்கம் இங்கிருக்க, தாய சிவபெருமா அங்கே உண்டு, சுவாதிலிங்கம் இங்கிருக்க, சுவாதிலிங்கம் இங்கிருக்க, உங்க சொக்கலிங்கம் அங்கே உண்டு. அதே சுவாதிலிங்கம் இங்க இருக்க, உங்க சொக்கலிங்கம் அங்கே உண்டோ. ஏ பண்டாரா, சிவனாருடைய சிவலிங்கமே இங்க இருக்கும் போது சிவபெருமான் எப்படிடா அங்க இருப்பார்? அங்க இருக்க முடியும் என்ன அடிக்கிறா பிடிக்கிறா அகமானமாகவே பேசுகிறா. அவ சூலாயுதம் எடுத்தால் செவிட்டிலே அடிக்கிறார். காளியர்கள் பிரம்பை எடுத்து அம்மாளை சுத்தி அவங்கள வளைய வாங்குதா. அடிக்க பிடிக்க அவங்கள அகமானமா பேசின உடனே சாட்டையை எடுத்து சன நீர் காங்க. ஆமா, சாட்டையை எடுத்து சன நீரை காங்க. அம்மா அடிச்ச அடியில அடி ஒண்ணுனா தடுப்பு 2. ஆமா, 2 தடிப்பு விழுது. பிறகு ஆமா 3 தடிப்பு விழுது. இப்ப அடித்த அடி இருக்க முடியாமல் அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் கைலாசத்திற்கு அழுது கொண்டு வந்தார்கள். ஆமையா. இவங்க வரதுக்கு நேரமாகி போச்சு. சிவனுக்கு பூஜை தவறிவிடக் கூடாது என்று பார்வதியை வில்வையிலை கொண்டு வந்து சிவனுக்கு பூஜைகளை முடிக்க சிவனோ இருள் நீங்க அருமயமாகவே இருந்தார். போனவர்களை காணலை என்று எதிர்பார்த்திருக்க இவர்கள் சிவாயமே அபாயம் அபாயம் என்று சொல்லி அவைய குரல் போட்டு கைலாசத்திற்கு வந்தார்கள். சிவபெருமான் அஷ்டதிக்கு பாலர்களை அழைத்தார். அப்பா அஷ்டதிக்கு பாலர்களே, ஏனப்பா இப்படி அவைய குரல் போட்டு வருகிறீர்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு சொல்லுங்கள் ஐயா. இறைவா, நாங்கள் உப்புறத்து கோட்டை வழியாக வரும்போது அட்டகாலி 8 பேருக்கும் ஆணவம் அகம்பாதம் அதிகமாகிவிட்டது. உங்க பேரை சொன்னா எங்களை ஓட ஓட விரட்டுதா. பகவான்னு சொன்னா எங்க பல்ல உடைக்கா. கடவுள்னு சொன்னா எங்க கண்ணத்துல அடிக்கிற ஆண்டவா. இனி இந்த உலகத்துல நாங்க இருக்கவே மாட்டோம். பெண்ணினுடைய கையினால் அடிபட்டு இந்த பூமியிலே நாங்கள் வாழக்கூடுமா? என்ன என்ன பெண்ணு கையில அடிபட குடுக்க வச்சிருக்கா. ஏன் அப்படி?
அதாவது ஆ, ஆம்பளை கையில அடிபட்டா தடிப்பு விடும். அப்ப வாங்க ஆளுக்கு 2 கொடுப்போம். வலிக்கும். நான் என்ன அடிக்க சொல்லல. நீ தானே சொன்ன பொம்பளை கையால அடிவிட கொடுத்து வைக்கணும்னு. நான் பெம்பளை கையால அடிபட்டா ஆ, இந்த தடிப்பு விடாது. கை வந்து இழந்த கையா இருக்கும். அதுதான் எங்க அக்கா உங்களை டெய்லி போட்டு கொல்லுதால வேற என்ன வேணும்? நானும் ஒரு நாளைக்காவது தாத்தாவை ஒரு குடுப்பு நீங்க ஒரு இலக்கு கொடுத்துடலாம். பூசாம ஒரு இலக்கு இலக்கி பாரு. அவனும் வந்ததுல இருந்து நேற்று கடன் போட்டிருக்கா. ஆமா. இவர் என்னைக்கு அடிக்கணும்னு. ஆமா, ஆனா அடிக்கணும்னு நினைக்காத வரை ஒரு பேச்சுக்காண்டிதான் சொல்லுது. ஆமா, அடிக்க மாட்டா. அடிக்க மாட்டா. திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சா அடிச்சு விடுவா. அப்படி நினைச்சுக்கிட்டே இரு. அப்படி இருக்கிறதுனால ஆ, அதாவது ஆமா, காளிகரி இடத்துல அடிபட நீங்க கொடுத்து வைக்கணும்டா. அதானே. உடனே நீங்க மாலை போறேன் ஜாவ போற முடியல. அதானே. தேவர் பட்டமே எமக்கு வேண்டாம், நாங்க செத்திழந்து மாள போறோம். ஆமா அமரர் பட்டம் வேண்டாம், நாங்க அலைகடலிலே மாள போகிறோம் இறைவா இறைவா. அப்படின்னு அழுது புலம்ப, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேண்டாம் ஐயா. சென்று வாருங்கள், காளியர்களுக்கு ஆணவம் வந்தாச்சு, அழிவு காலமும் கிட்ட நெருங்கியாச்சு. நெருங்கிடுச்சு. அவர்களை பார்த்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு, நீங்க போயிட்டு வாங்க கவலை வேண்டாம் ஐயா அப்படின்னு ஆறுதலை சொல்லி அவர்களை அனுப்பி வைக்க, சரிதான். சிவபெருமான் இவ 8 பேரின் ஆணவத்தை அடக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முதலாவது அந்த காளியர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நம்ம கைப்பற்றணும். ஆமா லிங்கத்தை பறிச்சாதான் நமக்கு முடியும். அதுக்கு நம்ம போனா எடுத்துக்கொண்டு வர முடியாது. நம்ம லிங்கத்தை அள்ளித்தான் கொடுக்க முடியும். என் பெருமான் கோபால கண்ணன் போனாரையான சிவலிங்கத்தை அவரால மட்டும்தான் எடுக்க முடியும். எடுக்க முடியும் என்று என் பெருமான இளைத்து இறைவனாகிய சிவபெருமான் என்ன சொல்லுகிறார்? உமது தங்கைமார்களின் ஆணவத்தை அடக்கணுமானால் வேண்டுமானால் முதலாவது நீங்க போய் அந்த சிவலிங்கத்தை எடுத்து கைலாசத்துக்கு கொண்டு வாங்க கொண்டு வரணும் மாப்பிள என்று இறைவனார் சொன்ன உடனே என்ன ஆட்டமென்றே சம்மதித்து, உமக்கு காலமெல்லாம் இதே வேலையா போச்சு. என்னாச்சு? எதை பார்த்தாலும் ஆ, சிரிச்சை கோயில சீனி அள்ளி கொடுத்த மாதிரி சீனி அள்ளி கொடுத்த மாதிரி அது மாதிரி எந்த வரத்தை கேட்டாலும் வடக்கு வடக்குன்னு அள்ளி கொடுத்துருந்தீங்க. ஆமா வரத்தை அள்ளி கொடுத்தீர்கள். ஆமா, அரும்பாவி அரக்கனுக்கு ஆ, தூண்டுவாமுடி வரத்தை கொடுத்தீர். கொடுத்து அத மோகினி ரூபம் கொண்டு ரூபம் கொண்டு அரக்கனை ஆமா, அதாவது ஆ, அரக்கனை வென்று வந்தேன். கொண்டு வந்தேன். அதே மாதிரி சரி, தென்னலங்க ராவணேஸ்வரனுக்கு ஆமா, 7.5 கோடி வரத்தை கொடுத்தீர். வர கொடுத்து அவனையும் நான் அழித்து வந்தேன். அழித்து வந்தேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆமா, நீங்க வரத்தை கொடுத்து கொடுத்து பதக்குன்னு முழிக்கியரு. அதாவது என்ன மனுஷன் நீரு? இப்போது 103 லிங்கத்தை ஆமா, அட்ட காளியர் இடத்திலே நீர் அள்ளி கொடுத்ததுனால கொடுத்ததுனால இந்த கஷ்டத்தை நான் தீக்கணும். ஆமா, சரி பரவாயில்ல, சரி கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையான்னு இருக்காங்க. கொடுத்தவன் தான் ஏழை. என் தங்கச்சி உமக்கே கெட்டி கொடுத்துட்டேன், சரி என்ன செய்ய? என்ன செய்வது? அதனால நானே போய் அவகிட்ட இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து கொண்டு வரேன் வருகின்றேன் என்று என் பெருமான் எப்படி வருகின்றார்? எப்படி வருகிறார்? எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே ஒரு சோறு, என் பெருமான் கோபால் 90 சேர்ந்து வந்த நல்ல கிழவனை 400 சேர்ந்து 10 சேர்ந்து அரைத்ததோரு அவர் 400 சேர்ந்து அரைத்ததொரு கிழவனை நாராயணன் வடிவம் கொண்டு எங்க இங்க வரரா, சோதியம் பார்ப்பது போல் சோதிடம் பார்ப்பது போல் வேடங்களை போட்டல்ல முப்புறத்து கோட்டையில் கோட்டைக்கு முகுந்தனவர் வாரா. தொண்ணூறும் பத்தும் சென்ற தோண்ட கிழவனாக, 400 பத்தும் சென்ற நரைத்த கிழவனாக, சோதிடம் பார்க்கும் வரை போல் வேடம் போட்டு கண்ணபுரான் முப்புறத்து கோட்டை வாசலுக்கு முன்னாலே நிற்கிறார். அப்படியே வந்து நிக்கார்.
அவர் கோட்டை வாசலுக்கு வந்தார். ஆமா. ஆனா காளியர்கள் கோட்டைக்கு உள்ள இருக்கிறார். உள்ள இருக்கா. அவளை கோட்டையை விட்டு வெளியிறங்கி வர செய்யணுமானா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்வோம்? நம்ம போட்டிருக்கிறது என்ன வேஷம்? நம்ம போட்டிருக்கிறது ஜோதிய வேஷம் போட்டிருக்கோம். அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு குரல் ஓசை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நம்ம ஒரு வேஷம் போட்டிருக்கோம்னா அதுக்கு தகுந்தபடி நடிக்க தெரியணும். நடிக்க தெரிஞ்சாதான் வேஷம் போடணும். ஆமா, வேஷம் போட்டா தான் நடிக்கணும். வேஷம் போட்டா நடிக்க மாட்டோம்னு சொன்னா எந்த பயனும் இல்ல. வேஷம் போட்டு நடிக்க மாட்டோம்னு சொன்னா அந்த வேஷத்துக்கு மரியாதை இல்லாம போயிரும். ஆமையா. அதனால எம்பெருமாள் என்ன குடிகார வேஷம் போட்டு வந்திருக்காரு. ஆமையா. ஏதோ வீட்டுக்குள்ள யாருல இருக்கா வெளியே வர. குடிகாரனா? குடிகாரன். குடிகாரனா குடிகாரனா? குடிகாரன் குடிகாரன். நான் பெரிய குடிகாரன் வந்திருக்கேன் வெளியே வாழ. ஏதோ கணேஷா வீட்டை விட்டு வெளியே வாழ. மிதிச்சு அந்த மாதிரி குப்பர் தள்ளிட போறேன். வேலை கணேசாவா? ஆமா, தள்ளி போட்டு அப்படிதான் பேசுவாங்க. ஏ தங்கச்சி குடிச்சா சும்மா இருப்பேன். வேதனையை கிளப்பாரும். அப்போ எம்பெருமாள் குறிகார வேஷம் போட்டு வந்திருக்காரு. சோதிடரை போலவே வேஷம் போட்டு வந்திருக்கிறார். அதற்கு தகுந்த குரல் ஓசை கொடுக்க வேணும் என்று அவர் எப்படி குரல் கொடுத்தார்? எப்படி ஐயா? சோசியம் பார்க்கலையா தாய்மாரை, சோசியம் பார்க்கலையா, யாருமே வரக்கூடாத இந்த கோட்டைக்குள்ள வந்து நிக்கிறையே, நீ யாரு? நான் தான் ஜோதியை பார்க்கக்கூடிய ஆளு. என்னை பார்த்தா யாருன்னு கேட்க, என்ன பார்க்கும்போது உனக்கு தெரியலையா? காசி ராமேஸ்வரம் தாத்தாவுக்கு காலாறு வைகுண்டம்.
அதேதான். ஜோசியம் பாப்போம்னு சொன்னியே, ஆமா. எங்க என் வருங்கால கதையை சொல்லு பாப்போம். உன் கையை காட்டு பாப்போம். கையை காமிச்சா தானே பார்க்க முடியும். அவன் எப்படி பார்த்து சொல்ல முடியும்? நீ கை ஜோசியம் தான் பாப்பியோ? அப்போ அவன் கைரேகை பார்த்து சொல்லுவேன். பரவாயில்ல. சாதகத்தையும் பார்ப்பேன். உன்னுடைய சரி பிறந்த நேரத்தில் இருந்து பிறந்த ராசியும் பார்ப்போம். நம்ம பிறந்த ராசியும் பார்ப்போம். சரி பேராசி பார்க்க சொல்லுங்க. பேராசி பார்த்து சொல்லுங்க. பேராசி பார்க்கணுமோ? இப்ப ஆள் கிடையாது. உங்களோட கை நீட்டதுக்கு எங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை கிடையாது. பேராசியெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. இப்ப நீ கையை நீட்டதா தான் நீட்டு. அப்படியா? ரேகையை பார்த்து சொல்லுவேன். நீ அப்ப ஜோசியமே பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போவையா? வரவே நான் எப்படியும் ஜோசியம் சொல்லாம போக மாட்டேன். ஏன் சௌரியத்துக்கு சொல்லுதா இருந்தா உங்க கையை கொண்டாடுறியா? குடுமியா குடுமியா கையை குடுமி. அவனுக்கு கல்யாணம் எப்ப முடியும்னு பார்த்து சொல்லணும். இது ரேகையா? என்னாச்சு? கையெல்லாம் ரேகையை அழிஞ்சு வச்சேன். பூரா தேஞ்சு போச்சு. என்ன வேலை பார்க்காரு அவர் சிங்கி அடிக்காரு. சொல்ல அதான் அழிஞ்சு வச்சு. சரி போட்டோம். ரேகை அழிஞ்சு போச்சுன்னு பார்த்து சொல்ல முடியாது. ரேகை அழியல, உனக்கு தான் கண்ணும் பத்தல. அவன் கண்ணு பத்தல் கண்டியோ? என் கண்ணு எங்க எல்லாருக்கும் தெரியுமா? வீட்டுல 2 கிடா கண்ணு கிடக்கு. 2 கண்ணு கிடக்கு. ஆமா சரி. வயக்காட்டுல 3 பொட்டை கண்ணு கிடக்கு. பொட்டை கண்ணு கிடக்கு. இவ்வளவுக்கும் நான் பார்த்து மேல் பார்வை பார்த்துக்கிட்டு வானே, கண்ணு தெரியலங்க. சரி. அதனால என் தாத்தா என் பண்டாரம் என்ன என் கோட்டைக்குள்ள வந்து நீ சுவாசியம் பார்க்கணும்னு சொன்னியே. உனக்கு எந்த ஊரு? என்னது? நான் காசில இருந்து வாரேன் தாயே. உன் கோட்டைக்குள்ள வந்து நான் சுவாசியம் சொல்லணும்னு வந்தேன். சரி நீ வந்ததெல்லாம் இருக்கட்டும். சரி. ஏன் கோட்டைக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா என் நாமத்தை தான் நீ சொல்ல வேண்டும். உங்க நாமம் என்னவோ? ஓம் ஆரியே நமக. ஓம் நாராயண நமக. ஓம் காளியம்மனே நமக. ஓம் மாயவா நமக. ஏன் கோட்டைக்குள்ள வந்து ஏன் பேர சொன்னா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வயசை பார்த்து நீ பேசணும். மரியாதை கொடுத்து பேசணும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். என்னையே என்ன ஏங்க? ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் சொன்னதை நீ கேட்டா தானே உனக்கு நான் மரியாதை கொடுக்கலாம். அப்படியா? சரி நீ சொல்லு பாப்போம். ஏன் கோட்டைக்குள்ள வந்து என்கிட்ட வம்பு பேசினா? பிறகு கோட்டைக்கு உள்ள வந்து நிக்க நாங்க மனசு வச்சா தான் நீ வெளியே போக முடியும். அப்படியா? ஆமா. அப்படி இல்லன்னு சொன்னா சீட்டை கிழிக்க சீட்டை கிழிக்கப்படும். சீட்டை கிழிக்கணும் நைத்தான் கிழிக்க போயிடும். அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும்போது தான் கிழிக்க முடியும். படக்குனா கிழிக்க முடியும். நீங்க பார்த்து கிழிக்க முடியாது. நீங்க ஒண்ணும் கிழிக்க முடியாது. நானா தான் கிழிச்சு போகணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா கிழிக்க அன்னைக்கு பாப்பா யாரு கிழிக்க? நீ கிழிக்கத பாப்பம் சீட்ட. சரி தாத்தா என்ன பேத்தி? என் கோட்டைக்குள்ள வந்து என் பேரை சொல்லலாம். உனக்கு உள்ள நடையத்த இடமே கிடையாது. அதாவது நாராயணன் பேச்சு நாராயணன் சொன்ன நாவனால இந்த காளியுடைய நாவை சொன்னது கிடையாது. அப்ப என் கோட்டைக்குள்ள வந்து என் பேரை சொல்ல மாட்டோம் நான் சொல்லுதேன். ஆமா இரு உன்னை இப்ப என்ன செய்தோம்னு பாரு. என்னதான் செய்வீங்க? என்று 8 பேர் ஒன்றாக கூடி கண்ணபிரானை தலையிலே 8 பேர் சேர்ந்து 8 கொட்டு குட்டினா. நறுக்குன்னு நிறுத்துமியா? என்ன பைத்தியார் பேர் இருக்கணும் பத்தியோ? என்ன இல்ல ஒட்டு ஒழுங்கா எண்ணி கொட்டணும். கரெக்டா கொட்டணுமே. கொட்டினதுல தப்பு இருக்கு. என்ன தப்பா கண்டீரு? அதாவது ஒரு கொட்டு குறைய கொட்டினிய. ஒரு கொட்டு குறைய கொட்டிட்டேனா? அதேதான். அப்ப ஒரு கொட்டு கொட்டிருந்தாய். அப்படியா? நீ நல்ல வில்லடிக்க இல்லையோ? அண்ணா ஒரு வில்லு பாட்டு நடக்கு பாரு. அது அப்படியே நேச்சரல் நடந்துக்கிட்டு அட இப்ப நானே பாக்கேனா? நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். பரவாயில்ல. நான் பாக்கறியா? அண்ணாச்சி நல்லா போட்டுருக்காவோ? பூரா பொம்பளை ஆளு. ஒரு ஊர்ல இப்படி பார்க்கல. புதுசா இருக்கு. அங்க கரகாட்டம் நடக்கு, இங்க மேளம் நடக்கு, இங்க வில்லு பாட்டு நடக்கு. பேசாம அதை வச்சு படிச்சிருக்கலாமோ? அதாவது செட்டுக்காரர் அண்ணாச்சி இருக்கா பத்தியடா? அடே அப்பா அவளுடைய கைவண்ணமே வண்ணம். அதாவது எத்தனை ஊருக்கோ வில்லு படிக்க நாங்க போயிருக்கோம். இந்த வில்லு பாட்டை எந்த ஊர்லயும் பார்க்கல. அப்படியா? சரி எத்தனை ஊரே நம்ம வில்லு பாட்டு படிக்க போயிருக்கோம். ஆமா. இந்த மாதிரி மைக்கு செட்டு வாய்ச்சது எங்கேயும் கிடையாது. இல்லையா? இல்ல. ஒரு குண்டூசி விழுந்தா கூட ஆமா டங்குன்னு கேக்குமல. தம்பி யாரும் எடுத்து கொடுத்துறாருங்க. சில மைக்ல படிச்சோம்னா நம்ம ஆமானா அது ஓமான்னு கேட்கும். அப்படி கேட்கும். ஆமா அதான் எதிரொலி. ஆனா அண்ணாச்சி அப்படி இல்ல. இல்ல 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 நல்லா வச்சிருக்காங்க. ஆமா சூப்பரா வச்சிருக்காங்க. சிந்தனைகளை சிதறக்கின்ற சீரியஸ் லைட்டுகளை கொண்டும். ஆமா ஓம் போடு ஏம் போடு உம்ம போட வச்சிட்டா எப்படி இருக்கும்? ஓம் போடு ஏம் போடு. ஓம் போடா.
ஆமா பெரிய பெரிய டவர்களை அமைத்து அப்படியே பாருங்க எரிக்சி லைட் ஆமா சூப்பரா எரியுது பத்தியலா சரி உன் கல்யாணத்துக்கு போடுவோம் கவலைப்படாத தெருவலாஞ்சி சீரிஸ் பல்பு ஆமா ஆமா காளியர்கள் 8 பேரும் சேர்ந்து கண்ணபுரானை 8 கொட்டு கொட்டின உடனே ஆமா கண்ணபுரானுக்கு உச்சி குழி படக்கு படக்குன்னு துடிக்கி ஐயையோ என்ன நம்ம காளியர்கள் கையால அடிபட்டோம்னு நம்ம கடவுளுக்கு தெரிஞ்ச அத்தான் நம்மளை கேவலமா பேசுவார் கிண்டல் பண்ணுவாரு அதனால இந்த உலகத்திலே இனி பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் 6 மாத காலங்கள் வரைக்கும் இதே போலவே உச்சி குழி துடிக்க கடவுது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் என்பெருமான் கோபால கண்ணன் சாபத்தை கொடுக்க காளியர்களுக்கும் சாபத்தை கொடுத்தார் புட்டு ஊரைக்குதம்மா உங்களுக்கு குடிபோகலாச்சோ சொன்னதுக்கு என்ன அத்தாச்சி வச்சிருக்க? அத்தாச்சி இருக்கு. நாளைக்கு பாரு இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்துல இருந்து உன்னையால ஒரு இலையாவது உதிர செய்ய முடியுமா? முடியுமா? உதிர செய்ய முடியுமாவா? அதானே கேட்டேன். எப்படி உதிர வைக்கணும் சொல்லு, நான் இப்பவே உதிர வைக்கேன். உடனே எங்க மந்திரத்தால் நான் உதிர வைக்கிறேன். மந்திரத்தை சொல்லி மட்டுமே ஆலமரத்தில் இருந்த இலையை நீ கீழே உதிர வைக்கணும். நாங்க சும்மாவா இருக்கோம். சிவபெருமான இடத்துல 103 லிங்கத்தை வைத்து 50 வருட காலமாக சிவசிவா சிவசிவா நமச்சிவாயம் என்று சிவனை நம்பி நாங்கள் அதாவது பூஜை பண்ணோம். பூஜை பண்ணி வருகிறோம். சிவனுடைய சக்தியால ஆலமரத்தை இலையை உதிர வைக்க முடியலையா? அதானே உடனே உதிர செய்வோம். இப்ப பாரு உடனே செஞ்சு உதிர செய்வோம். அப்படி என்று அட்டகாளி 8 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆலமரத்தை சுத்தி கும்மி அடியம்மா கும்மி அடி கும்மி அடி கும்மி அடிச்சாங்க. அடிக்கும் போது சரி என்னாச்சு? இலை விழுந்துச்சா? ஆலமரத்துல இருந்து ஒரு இலையை கூட உதிர வைக்க முடியல. என்னாச்சு? ஐயோ ஓஹோ, ஏன் இலை உதிரல தெரியுமா? காளியர்கள் சொன்ன மந்திரம் பலிக்காதபடி கண்ணபுரான் தன் வலது கால் பெருவிரலால் பூமியிலே அழுத்தி மிதித்தார். அவர்கிட்ட முடியுமா? மந்திரம் பலிக்கவில்லை. காளியர்களே, மரத்துல இருந்து ஒரு இலையை கூட உங்களால உதிர செய்ய முடியல. ஒரு இலையா பழுத்த இலை உதிரும். பண்டாரம் அந்த வாயுவோன்னு படிப்பட்டார். நீ உன் மந்திரத்தை வச்சு உதிரவை பாப்போமா? இப்ப பாரு. இப்ப ஒரு நிமிஷம் போரு அப்படின்னு கண்ணை தன்னுடைய மந்திரத்தை சொன்னார். போடட்டுமா மந்திரத்தை? ஒரு மந்திரத்தை போடட்டுமா? ஒரு மாதிரி ஆட்டு என்ன செய்ய போறீரு? எந்திரிச்சு நான் மந்திரம் சொல்ல போறேன். எந்திரிச்சு சொல்ல போறீரோ? ஆமா, மேல இருக்கக்கூடிய இலையெல்லாம் கீழே வரணும். நீர் எந்திரிக்க செய்த பார்த்தா வேற ஏதோ செய்ய போற மாதிரி தெரியுது. உனக்கு அப்படித்தான் தெரியும். எதை எடுத்தாலும் உனக்கு ஏகன மோனே பேசுறீ. நீ பயப்பட தேவையில்லை. கொஞ்ச நேரம் போறோம். மணி வேற 4 மணி ஆக போகுது. இலை பூரா இப்ப வந்து கீழே உதிரணும். அதான் ஆமா. இப்ப பாரு மந்திரம் சொல்லுங்க பாரு. சொல்லுங்க பாப்போம். நான் வந்து வரிசையா வரியா சொல்லிக்கிட்டே வருவேன். கரெக்டா சொல்லுங்க. இலை மேல இருக்க பொருள் பூரா கீழே வரும். மேல இருந்து மந்திரத்தை சொன்னா மேல இருக்க பொருள் கீழே வரும். இப்ப பாரு. சரி,
அதாவது ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் 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 பொல் 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 இலை வந்து கண்ணபிரான் மந்திரத்தை சொன்ன உடனே மரத்துல இருந்த அத்தனை இலையும் கீழே விழுந்துச்சு. ஆனால் உச்சியிலே ஒரு 5 இலை மட்டும் அப்படியே இருக்கிறது. அந்த 5 இலை மட்டும் விழ மாட்டேங்குது. 5 இலை கேரளாவுல இருக்கு. அதல்ல, அதுதான் கண்ணபிரான் பள்ளி கொண்ட 4 இலை 5 இலை. 5 இலை. அந்த இலை உதறுமானால் இந்த உலகம் அழிந்து போகும். அதனால இன்னைக்கு ஆலமரத்துல இலை உதிர்ந்தாலும் 5 இலை மறுபடியும் முளைச்சதுக்கு பிறகுதான் கீழே விழுமா. 5 இலை தழுத்த பிறகுதான் எல்லா இலையும் கீழே விழும். அப்போ இந்த கண்ணபிரான் இலைகளை உதிர செய்ய உடனே மரம் முழுக்க இலை எல்லாமும் மொட்டையா இருக்கு. அப்போ பார்த்தா மாரியம்மா என்ன செய்தா? தாத்தா, நாங்க நிழலுக்குன்னு வச்சிருந்ததே இந்த ஒரு மரம் தானே, அதையும் நீ கீழே உதிர வச்சிட்டியா? நீ மறுபடியும் ஒட்ட வச்சேன்னு சொன்னா அத்தம் உன் மந்திரத்தை நம்புவோம்னு சொன்னா. அதான் பாரு, வட ஓட தெரிஞ்சவனுக்கு ஓட்ட ஓட தெரியாம முடியுமா? அது தெரியுமா? தெரியாம இருக்குமா? தெரியாம இருக்குமா? அதானே. அதனால இப்ப நீ இலையை வந்து ஒட்ட வைக்கணுமுங்க. ஆமா. சொன்ன மந்திரம் வேற. சரி. அதாவது மேல இருந்து மந்திரத்தை சொன்னா மேல உள்ள பொருள் கீழே இறங்கும். பூரா இறங்கும். இப்ப கீழே இருந்து மந்திரத்தை சொல்ல மாதிரி. இப்ப இலை பூரா மேல ஏற போகுது. ஆமா. சொல்லுங்க. கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் நீ போய் வாங்கி சாப்பிடும். நான் மந்திரத்தை சொல்லுறேன், மந்திரத்தை உழப்பிக்கிட்டு இருக்காரு என் தங்கச்சி புருஷன். அது ஆமா, உழப்புனேரு உனக்கு நடக்குது வேற. கிரீம் ஓம் கிரீம் ஓம் சொன்ன உடனே என்னாச்சு? கீழே இருக்க பொருள் கூட மேல போகுது. ஓ, அம்புட்டி இலை பூரா மேல போயிடுச்சு. இவர் மந்திரத்தை மாற்றி உச்சரிக்க கீழே விழுந்த இலைகள் அத்தனை இலையும் மரத்துல போய் ஒட்டியது. ஒரு மாதத்திற்கு முன்னால விழுந்த இலை, நேத்து விழுந்த இலை, இன்னைக்கு விழுந்த இலை, காஞ்ச இலை, பச்சை இலை, பழுத்தலை, செத்த இலை, நீ செமிச்ச இலை. யாரு செமிச்ச இலை? யார இலை வளங்க? செத்த இலை, செமிச்ச இலை. செமிச்ச இலை. அப்போ இத்தனை இலையும் மரத்துல போய் ஒட்டின உடனே ஆலமரத்திற்கு பாரத்தை தாங்க முடியவில்லை. முடியல. ஏன்னா முன்னால விழுந்த இலையை ஒட்டும் போது பாரம் சுமக்க முடியாமல் இருக்க கண்ணனே அபாயம் என்று சொன்ன போது, ஓ ஆலமரமே, உன் கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை ஆழ விழுதாக தொங்கி வேறு ஒன்றே உன் பாரத்தை சுமப்பாயாக அப்படின்னு கண்ணபுரான் அன்னைக்கு வரம் கொடுத்தாராம் ஆலமரத்துக்கு. அப்ப ஆலமர வரம் கொடுக்க காளியர்கள் இவர் செய்யக்கூடிய மந்திர வித்தையை பார்த்தா மாரியம்மா சொன்னா, ஏ தாயே காளியம்மா, 50 வருஷமா ஆண்டவன் லிங்கத்தை வச்சு கும்பிட்ட முடி, ஒரு இலைய கூட நம்மளால புடுங்க முடியல. அது லிங்கம் கிடையாது, பகவான் நம்மளை ஏமாத்தி வெறும் லிங்கத்தை கொடுத்துட்டார். அதனால இந்த கிழவங்குடைய மந்திரத்தை படித்தாலாவது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். தாத்தாவை நைசா அரண்மனைக்குள்ள அழைத்து சென்று மந்திர வித்தைகளை நாமல் படிக்க வேண்டும். அப்படிவா தாத்தா கிட்ட என்று 8 பேரு ஒன்று கூடி ஐயா ஏதாத்தா பண்டாரம் பண்டாரோ, ஏதாத்தா பண்டாரோ, இந்த நல்ல மந்திரத்தை நீங்க எங்களுக்கு சொல்லி தாங்கோ. என் மாரியம்மா கேட்ட போது, ஐயா கேட்ட போது மாயக்கண்ணை ஏவி சொல்வா. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த தாத்தாவை கையை பிடிச்சு கூட்டு போனாளா இல்ல பெரம்பு பிடிச்சு கூட்டு போனாளா? பெரம்ப பிடிச்சுக்கிட்டே பின்னாலவா. மாரியம்மா, என்ன தாத்தா கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். உன் கையெல்லாம் பிடிக்க முடியாது. கை பூரா சிறங்கு, பூரா சிறங்கா இருக்கு. ஆமா, சரி வேண்டாம், பெரம்பே பிடிச்சிட்டு வரேன். பெரம்பு பிடிச்சு வரோம். சரி. அரண்மனைக்குள்ளே பண்டாரத்தை அழைத்து கொண்டு வந்து மந்திரத்தை சொல்லித்தர சொன்ன உடனே கண்ணபுரான் வந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சிவலிங்கத்தை கண்ணாலை தேடி பார்த்தார். சிவலிங்கத்தை கண்ணாலை தேடி பார்க்க சிவலிங்கத்தை பார்த்த உடனே, ஏ மாரியம்மா, இது என்ன வரிசையா குளக்கட்டை குளக்கட்டையை பிடிச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் என்னது
நாங்க சிவமதம். சிவமதத்துல அம்மா ஆடு அடிப்பீங்க, கோழி அடிப்பீங்க, அறுப்பீங்க. நான் வந்து விஷ்ணு மதம். விஷ்ணு மதம். பாவத்தை செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஒரு கோழி முட்டையை கூட உடைச்சி ஆம்பளை போடும். அதனால இந்த சிவலிங்கம் இந்த அரண்மனைக்குள் இருந்தால் நான் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு பிழைக்காது. இந்த 103 லிங்கத்தை சப்தா சமுத்திரத்திலே கொண்டு போட்டு வந்தீர்களேயானால் மந்திர வித்தைகளை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்று சொன்ன போது காளியர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல. மரத்துல இருந்து இலையவே உதவி செய்ய முடியல, இது இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு அவ மடியில சிவலிங்கத்தை பிறக்கனா. நேர சப்தா சமுத்திரத்துக்கு வந்தா அம்மா ஒண்ணா உள்ள போட்டா. மூணாவது பிறந்த முப்புடாதி மட்டும் 2 லிங்கத்தை எடுத்து தன் கடுவாயிலை வைத்துக் கொண்டார். இதுவரைக்கும் நம்ம பாடுபட்டமே அதுக்கு பலன் ஏதாவது வேணும் என்று சொல்லி இந்த சிவலிங்கத்தை 2 கடவாயிலையும் இடவாயிலையும் ஒதுக்கும் போது அதுவே அம்மாளுக்கு 2 சிரசாகி 3 முகம் முப்புடாரி என்று பெயர் வச்சார். அப்ப இவ 103 லிங்கத்திலே 101 லிங்கத்தை மட்டும்தான் உள்ள போட்டா. இவர் ஒண்ணா போட கண்ணை வச்சு அவதாரம் கொண்டு ஒண்ணாகவே எடுத்து கைலாசத்திலே சிவபெருமானிடத்திலே ஒப்படைத்தார். ஆண்டவே சிவலிங்கத்தை எண்ணி பார்த்தார். ஏ மாப்பிள்ள, நான் கொடுத்தது 103, நீர் கொண்டு வந்தது 101 தானே இருக்கு, மீதி லிங்கத்தை எங்க? மீதி லிங்கத்தை எங்கன்னு கேட்க அவ கொடுத்ததான் நான் கொண்டு வந்து எனக்கு தெரியாதுன்னா. மறுபடியும் சிவலிங்கத்தை காணும் என்று முப்புறத்திலே சுண்டலி வடிவம் கொண்டு என் பெருமான் தேடி பார்க்க சுத்தி பார்க்கும் போது சிவலிங்கத்தை காணல. சிவலிங்கத்தை காணாமல் அந்த ஆண்டவன் கோபம் கொண்டார். ஹரி நின்னு பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்காரு. இவருக்கு இதே வேலைய போச்சு அப்படின்னு முப்புறத்து கோட்டைக்கு மேலே நின்று கொண்டு அங்கே ஹரி சிரிக்க சிவன் சினக்க ஏயா சிவன் சினக்க அந்த காளி கோட்டை தீப்பிடிக்க அங்கே ஹரி சிரிக்க சிவன் சினக்க அந்த காளி கோட்டை தீப்பிடிக்க அங்கே தீப்பிடித்த வேளையில ஆண்டவன் மகுட சஞ்சாரம் முடிக்க இந்த அழகு மாரியம்மா வேணும் என்று சொல்லி தீர்த்தம் கொண்டு தலைத்து திருவிரம்பால் தட்டும் போது அவள் 3வது உயிர்களை வாங்கி ஆண்டவா பரம்பொருளே, இனி உங்களை விட்டு ஒரு காலமும் நாங்கள் பிரியவே மாட்டோம். அதனாலே உங்க பக்கத்திலே அமர்ந்திருப்பதற்காக எங்களுக்கு எடப்பாக வர இன்னைக்கு கண்டிப்பா வேணும். எடப்பாக வர வேணும்னு சொன்னா நீ எனக்கு ஒரு உபகாரம் ஒண்ணு செய்யணும். மச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகுடாசுரனை வதை முடிக்க வேண்டும். அப்படி மகுடாசுரனை வதை முடித்து வந்தேயானா நீ கேட்ட எடப்பாகத்தை நான் உனக்கு தாரேன் அப்படின்னு இறைவனார் சொன்ன உடனே அட்டகாளியர்கள் 8 பேரும் அவளை ஆட்டு வந்து சம்மதித்து எங்க வாரானா மச்சரிசி வனத்துக்குத்தான் எங்க மாரியம்மா வாரா பெரிதாக இருப்பானோ தெரியவில்லையே. இப்ப முடிப்ப கதையை பிறகு முடிப்பேன்னு பார்த்தோம். முடிக்க மாதிரி தெரியல. ஆமா, அதனால நாங்க வீட்டுக்கு போறோம். நாங்க போறோம், எங்களுக்கு தூக்கம் வருது. ஆமா, வீட்டுக்கு போறீங்களா? ஆமா.
அங்க வீட்டுக்கு போறியா? கண்ணு தூக்கம் விட்டு இன்னைக்கு சரி ஆ, ஆமா கதையை எப்போ முடிக்க நம்ம எப்போ வீட்டுக்கு போகும்னு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அதானே கேட்டேன் நீ லேசில முடிக்க மாதிரி இல்ல சரி சரி. இப்படியாகவே அந்த அவ டீ குடிக்க போறோம்னு புறப்பட்டாவோ. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அப்படியே அந்த மகுடாசுரனாகப்பட்டவனை என்னய்யா அவன் கோட்டையே இப்படி இருந்தா கோட்டைக்கு உள்ள இருக்கவே எப்படி இருப்பானோ தெரியலையே. தெரியலையே அப்படின்னு மகுடாசுரனுடைய கோட்டையே வலது காலால ஒரு எத்தினான். எத்தனை ஆள் கோட்டை அப்படியே மண்ணாக சரிந்தது. சர 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 சரன்னு தெரிஞ்சு. மகுடாசுரன் கோட்டைக்குள்ள பெரிய மலை மாறி படுத்திருக்கான். ஏ அப்பா அவன் மண்டைய பார்த்து எருவ மாட்டு தலை, ஆமா மனித உடல். ரொம்ப பாத்தியோ ஆ, நம்ம பைக்கு சாண்டு இருக்குல்ல ஆமா. அந்த மாதிரி பின்னாடி சாண்டு ஓட்டுக்கான் அடே அப்பா. சரி என்ன அப்ப இப்படி மாட்டு தலையோடு எருவ மாட்டு சிரசோடு ஈடழிவான் சண்டாள. சண்டாளே அவன் மலையிலே தலையை வைத்து சமுத்திரத்திலே காலை நீட்டி ஆஹா ஆகாயம் பூமிக்குமாய் படுத்திருக்கிறான். உறங்குதா அவனுக்கு 6 மாத உறக்கம் 6 மாதம் முழிப்பு. அதான் 6 மாதம் சாப்பிட்டு இளைப்பாரி 6 மாத தூக்கத்தில் இருக்க இருக்கு மகுடாசுரன் உறங்குவதை கண்டா என் அழகு மாரியம்மா. நம்ம உறங்கும் போது தேவர்களுக்கு இருக்கும் இவனை உறக்கத்திலே கொன்றோமையானால் 1000 தோஷம் வந்து சேரும். ஆமையா தூக்கத்திலே கொன்றோமையானால் துரோகம் வந்து சேரும் அல்லவா. ஆமா தேவர்களை எல்லாம் திரு இடுக்கம் செய்து வரக்கூடிய இந்த பாவியை நாம கொல்லணும்னு சொன்னா சொன்னால் முதல்ல இவனை தூக்கத்துல இருந்து நம்ம எழுப்பணும். ஆமா உயிரோட இருந்தாலும் ஆ, தூங்காம இருந்தாலும் முழித்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் இவனை உறங்க வைக்கணும்னு சொன்னா மதுக்கடலுக்கு போய் மது குடத்தை சுமக்கணும். சுமக்கணும் கா பிடி குறைந்தா தேவர்களை கன்னத்தில் அடிப்பான். அடிப்பா ஒரு பிடி குறைந்தா சரி ஓங்கி அடிப்பான். ஆமையா அரை பிடி மது குறைந்தால் ஆமா அளவுல அடிக்கான். அதாவது நம்மள மாதிரி பட்டை பிடிச்சு குடிக்க மாட்டான் ஆ, என்ன பட்டையில பயணி குடிக்க மாட்டான் பட்டை பிடிச்சு குடிக்க முடியாது. கிடையாது ஆ. பெரிய தொட்டி ஆமா 1000-2000 லிட்டர் பிடிக்கும் ஆமா. அந்த தொட்டியில மதுவை கொண்டாந்து போட்டு போட்டு மகட வாயில ஒரு புனலை வச்சு வச்சு ஓசு இருப்பத்தில ஓசு 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 டீப்பை கொண்டு போய் போய் அந்த புனலுக்குள்ள விட்டுருவாங்க புனல்ல விட்ட உடனே சரி. சரிங்க கட 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 கடன்னு குடிப்பான் அடே அப்பா. சரி, அவன் பட்டையை பிடிச்சு குடிச்சு அவன் உடம்புக்கு காணுமா காணாது கண்டு காணாது. கொட்டு உப்பு கண்டம் கருவ வறுத்து எருவ மாட்டு உப்பு கண்டம் இள வறுப்பா வறுப்பு மாமிசங்களை எல்லாம் வருந்தி ஆமா என்ன தேய்ச்சி தலைமுலைக்கு மாமிசம் வருந்தி வெச்சிலை தாம்பூலங்கள் எல்லாம் தரித்து ஆமையா 6 மாத உறக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி தூங்குறதுக்கு உட்கார்ந்து இருந்தாமனா அதுல ஒரு தேவரானவர் மதுக்குடத்தை கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வரக்கூடிய ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.